போயிடுங்க. சௌமியா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் யோசிக்காதம்மா. அம்மா சொல்றது கேளு. நான் உங்களை மாதிரி கிடையாது. நான் இந்த உலகத்தை சேர்ந்தவ கிடையாது. நான் உங்களை மாதிரி கிடையாது. என்னை ஏமா பழக்க வச்சிங்க? நான் பிறக்கும் போதே கொண்டு இருக்கலாம் இல்ல அம்மா? நான் இனிமே என்ன பண்ண போறேன்? இனிமே என்ன பண்ண போறேன்? அம்மா இருக்கம்மா. சௌமியா பாரு, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன தனியா விடுங்க. இங்கிருந்து போயிடுங்க. எனக்கு யாரும் தேவையில்லை. எனக்கு இனிமே யாருமே தேவையில்லை. இங்கிருந்து போயிடுங்க. போயிடுங்க. வாங்க மம்மி, அக்கா கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். வாங்க. மம்மி மம்மி ப்ளீஸ் அழாதீங்க. அக்காவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ எவ்வளவு மனசுடைஞ்சு போயிருக்கா. என்னால என்ன பண்ண முடியும்? என் பொண்ணோட அழுகைய தேய்க்கிறதுக்கு என்னால என்ன பண்ண முடியும்? இத்தனை வருஷமா நான் கட்டி காத்த எல்லாமே போச்சு. இன்னைக்கு நான் என் பொண்ண முன்னாடியே தோத்து போய் நிக்கிறேன். எதுவும் செய்ய முடியல. மத்தவங்க கிட்ட இருந்து என் பொண்ணு நான் எப்படி காப்பாத்துவேன்? கொஞ்சம் பாரு மம்மி. இப்ப நீ ஒண்ணு தனியா இல்ல, நான் உன் கூட இருக்கேன். சொல்றது புரியுதுல்ல? அக்கா அதிர்ச்சியில இருக்கா மம்மி. இங்க பாருங்க மம்மி, இவ்வளவு வருஷமா அக்காவுக்காக நீ போராடினதெல்லாம் தெரிஞ்சா நிச்சயம் உன் மேல கோவப்பட மாட்டா. நான் சொல்றத நம்பு மம்மி. நீ இந்த மாதிரி தைரியத்தை இழக்க கூடாது. சொல்றது கேளு. தயவு செஞ்சு தைரியத்தை கைவிட்டுறாதீங்க. இந்த உலகத்துல எந்த ஒரு தாயும் செய்யாத காரியத்தை நீங்க செஞ்சிருக்கீங்கம்மா. சரி, முதல்ல கண்ணத்தோட. அவங்க எல்லாரும் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. யாரும் அண்ணி எப்படி இருக்காங்க? சரி, எதுக்கு என்ன இங்கே வர சொன்ன? அவங்க கூட நீ ஐசியூவில் இருப்பேன்னு நினச்சேன். ஐசியூக்கு போய் என்ன பண்ணுறது? அவள் வேறு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா. நான் அவங்ககிட்ட சொன்னேன்டா, இங்கே பாரு, ஐம் சாரி, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு. ஆனால் அவள் ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. இப்போ நான் செத்து போயிடணுமா? எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலடா. உனக்கு பொண்ணுங்க மனசில் இருக்கிற ஏபிசிடி கூட தெரியலடா. இங்கே பாருடா, என்ன பாரு, நான் இந்த விஷயத்தில் PhD வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சாரி சொன்னால் சரியாயிடும்னு நினைக்கிறியா? ஆஃப்டர் ஆல் அண்ணி நீ ஹர்ட் பண்ணியிருக்கல. சரி, நீயே சொல்லு, நான் என்ன பண்ணணும்? இந்த பூ இருக்கே, இதுதான் எல்லா விஷயத்தையும் மாற்றும். இது கல்லா இருக்கிறவங்களையும் பூ மாதிரியே மாத்திடும். ஏன் அண்ணி வேற ரொம்ப ஸ்வீட்டானவங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு, ஒத்துப்பாங்க. டே, இது ஒர்க் அவுட் ஆகுமா? டேய், இந்த பூவோட ஐடியா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்டா. நான் வேணா பெட்டு கட்டுறேன். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். எப்படி இருக்க? அப்படி என்னதான் பிரச்சனை நடந்துச்சு? நீ இவ்ளோ பெரிய முடிவு எடுக்கிற அளவுக்கு என்னாச்சு? நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிட்டோமா? இல்ல யாராவது ஏதாவது திட்டினாங்களா? இல்ல ஏதாவது சொன்னாங்களா? நீ இப்படி தலை குனிஞ்சு உட்கார்றதுனால ஒண்ணு ஆயிடாதுமா. எனக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சே ஆகணும். நீ அருணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இல்ல எங்களை பத்தி யோசிச்சு பாத்தியா? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா?
நீ சாக துணிற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை நடந்துச்சு? எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இப்பவே சொல்லு, என்ன பிரச்சனை ஆச்சு? இவன் ஹாஸ்பிட்டலுக்கு முதல் முறையா இப்படி ஒரு பிரச்சனையில வந்திருக்கா. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம இப்படி பண்ணிட்டா. சின்ன பொண்ணு அப்பாவி இப்படி நிறைய கேட்டாச்சு. சின்ன பொண்ணா இருந்தா உங்க வீட்லயே வச்சுக்க வேண்டியதானே? எதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சீங்க? கல்யாணம் நடந்து 3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்னென்னமோ நடந்திருக்கு. நான் கும்புற தெய்வம் என்னைக்கு என்னை கைவிடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னல, சொந்த அப்பாவோட ரத்தம் தான் பொண்ணு உயிரை காப்பாத்திருக்கு. எப்படி இருக்கா பாருங்க. பிரீத்தி, டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாரு. நான் போய் பில்லெல்லாம் கட்டிட்டு வந்துடுறேன். நீங்கெல்லாம் கிளம்ப தயாராயிடுங்க. சம்பந்தியம்மா, நீங்களும் புறப்பட்டு எங்க கூடவே வீட்டுக்கு வந்துருங்க. ஏன்னா இப்பதான் உங்க பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டே வரா. அவ கூடவே இருந்து நீங்க அவளை பாத்துக்கிட்டீங்கன்னா சரியாயிடும்ல, அதுக்காக தான் சொல்றேன். வாங்க. டே அருண், இந்த பூ மேட்டரெல்லாம் நீ வீட்டுக்கு போய் பார்த்துக்கோ. இப்போ அண்ணியை டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க, புரியுதா? வாங்க சம்பந்தியம்மா, வாங்க. எங்க மருமகளை இங்க உட்கார வைங்க. ஆஹா, டேய் ராஜா, சீக்கிரமா குடிக்க தண்ணியோ இல்ல டீயோ கொண்டு வா. அப்படியே எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ஸ்பெஷலான பிஸ்கட் கொண்டு வா. வாங்க வாங்க அண்ணே. ஆ, வாடியா சாரும் பிரதாப் சாரும் வந்திருக்காங்க. வணக்கம். வாங்க வாங்க பாட்டியா சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன இன்னைக்கு திடீர்னு எல்லாரும் வந்திருக்கீங்க? உங்களோட பல வருஷத்து கனவு இப்ப நனவாக போகுது சார். இவங்க கனவோட லிஸ்ட்ல ரொம்ப பெருசு. அது இவங்க வயசை விட ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. நீங்க இப்ப எந்த கனவை பத்தி சொல்றீங்கன்னு சொல்லுங்க. டேய் பொறுக்கி, வாய போறேன். சார், உங்க கனவு லிஸ்ட்லயே ரொம்ப பழசான முதல் கனவை பத்தி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சார், உங்க பொம்மைகளுக்கு வெளிநாட்டுல ரெகக்னைசேஷன் கிடைக்க போகுது. ஓஹோ, டேய் தம்பி, வாழ்த்துக்கள்ரா, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அண்ணா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் கம்பெனி பொம்மைங்களுக்கு வெளிநாட்டுல ஒரு அடையாளம் கிடைக்க போகுது. ஆஹா ஆஹா. ஒவ்வொரு வருஷமும் அமெரிக்காவில் நடக்கிற எக்ஸிபிஷனுக்கு இந்த தடவை உங்க பொம்மையும் போக போகுது சார். இதை விட சந்தோஷம் வேற என்ன வேணும்? பயங்கர சந்தோஷமா இருக்கு. கேட்டியா பிரீத்தி? நம்ம பொம்மை அங்க கலக்க போகுது பாரு. பரவாயில்லையா அர்ஜுன் தாஸ், என் பேரை காப்பாத்திட்ட போல இருக்கு. இனிமே எல்லாரும் முன்னாடியும் பெருமையா சொல்லிக்கலாம், அர்ஜுன் தாஸ்ங்கிறது என்னோட அப்பா தான். வாய முறா பொறுக்கி, வந்த உன்னை தொலைச்சு கட்டு வந்தாங்க. நான் தாண்டா உன் அப்ப, அதுல உனக்கு சந்தேகமா? பாத்தியா பிரீத்தி இவனை? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க பாட்டியா சார். நாங்க எப்ப இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சோமோ அப்பையில இருந்து நாங்க கண்ட கனவு இதுதான். நாங்க தயாரிக்கிற பொம்மைங்க இந்த உலக அளவுல ஃபேமஸா இருக்கணும். அதுலயும் முக்கியமா அமெரிக்காவில, வெளிநாட்டுல இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் என் பொம்மையை வச்சுதான் விளையாடணும். அப்பதான் நம்ம நாட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய பாசமும் அவங்களுக்கு புரியும். ஆஹா, நீங்க கண்ட கனவுலாம் பலிக்க போகுது சார். உலகத்துல நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க.
வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க என்கிட்ட சொல்ல வந்திருக்கிற இந்த சந்தோஷமான செய்தி யாரால வந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்க வீட்டு மருமகளால தான். என் மருமக எப்ப என் வீட்டுல காலடி எடுத்து வச்சாலும் அப்பையில இருந்து இந்த வீட்டுல எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா எங்க வீட்டுக்கு சூரியோதயமே வந்துருச்சு. என்ன சொல்ற பிரீத்தி? அம்மாடி மருமகளே, பாத்தியா மருமகளே, நீ இங்க வந்ததும் எவ்வளவு பெரிய நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன்னு பாரு. நீ எப்ப எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்பையில இருந்து நாங்க எல்லாரும் சந்தோஷம் மழையில நனையிறோம். இன்னைக்கு எனக்கு என்ன தோணுது தெரியுமாமா? அதாவது உன்னை என் வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு நான் எடுத்த முடிவு இருக்கு பாரு, அந்த முடிவை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. சார், இந்த சந்தோஷமான தருணத்துல இன்னொரு நல்ல காரியமும் செஞ்சிருங்க. சொல்லுங்க, செஞ்சிடலாம். சார், எங்க ஊர்ல புதுசா ஒரு கோயில் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளவுதானே? இது ரொம்ப சின்ன விஷயம். பிரீத்தி, போமா, செக் புக் கொண்டு வா. சரிங்க சார். உங்க பேரை கோயிலோட கல்வெட்டுல பொறிச்சிடுறேன் சார். நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். நான் விரும்புற ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும். நீங்க 2 பேருமே பண்ணணும். நான் நீங்க கோயில் கட்ட 1,01,000 ரூபாய் கொடுக்கறேன். நீங்க சொல்ற மாதிரியே அந்த கோவில் கல்வெட்டுல பேரை எழுதுங்க. ஆனா என் பேர் இல்ல, என் மருமக பேரை எழுது சொல்லுங்க. நீங்க அந்த கல்வெட்டுல பேரை எப்படி எழுதணும்னா சௌமியா அருண் அர்ஜுன் தாஸ். குடுமா இந்தாங்க. நான் இந்த செக்கை கொடுக்கிற நேரம் எல்லா காரியமும் நல்லபடியா நடக்கட்டும். ஏய் தம்பி, இந்த செக்கை கொடு. இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். நீ வழி அனுப்பிட்டு வாப்பா போ. சரிண்ணா, வாங்க. வரேன் சார். நல்லபடியா போயிட்டு வாங்க. இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்குமா. அதனால கண்டிப்பா இன்னைக்கு ஏதாவது ஒரு கொண்டாட்டம் இருந்தே ஆகணும். என்னங்க கொண்டாட்டமா? ஆமா ஆமா, ஏதாவது பாட்டு டான்ஸ் தான் கொண்டாட்டமா இருக்கும். சந்தோஷமான செய்தி இன்னைக்கு தானே வந்திருக்கு. அப்போ நம்ம இன்னைக்கே கொண்டாடி தானே ஆகணும். கரெக்டா சொன்னடா பொறுக்கி ராஸ்கல். சம்பந்தியம்மா, உங்களுக்கும் ஒரு விஷயம். நீங்க இன்னைக்கு எங்கேயும் போக கூடாது. அப்படியே சம்பந்திக்கும் போன் பண்ணி இங்க வர சொல்லிடுங்க. இப்ப நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்பதான் சாயங்காலம் கொண்டாட்டமா இருக்க முடியும்.
மம்மி நான் போய் அக்காவுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரேன். ம். ஹலோ. சரி, நான் சொன்ன மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சா? வெரி குட். முதல்ல எல்லாரும் கிளம்புங்க. ஓகே. என் செல்ல பொறுக்கி, நீ எங்கடா கூடவே போற? கொண்டாட்டத்துக்கெல்லாம் யாரா ஏற்பாடு பண்ணுவா? அது ஒன்றும் இல்லை, வேலையில் ஒரு ரூம் இருக்கு. இல்லை, அது ரூமில் ஒரு வேலை இருக்குப்பா, அது போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். போடா. சரி சரி சரி, சீக்கிரம் வந்துரு. ஆ ஆ. பாத்தியா பிரீத்தி, இதத்தான் ஒருத்தரை விலங்கில்லாமையே கைது பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஆ? இனிமே நாம அவன்கிட்ட வீட்லயே இருறான்னு கெஞ்சி கேட்க வேண்டியதில்லை. அவனை கைது பண்றதுக்கு தான் வீட்லயே ஒரு பொண்ணு வந்துட்டாலே, அவனை விட மாட்டான். கரெக்டா? உண்மையிலேயே நம்ம பையன் ரொம்ப கொடுத்து வச்சவன். உண்மையிலேயே கொடுத்து வச்சவ சௌமியா தான். என் புள்ள லட்சத்துல ஒருத்தன். இந்த மாதிரி ஒரு புருஷன் கொடுத்து வச்சவங்களுக்கு தான் கிடைப்பாங்க. அதனால சௌமியா தான் கொடுத்து வச்சிருக்கணும். இவகிட்ட பேச்சு கொடுக்காம வாயை முடிக்கிறது பெட்டர். ஆ? இல்ல 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 இல்ல, நான் ஒன்னும் சொல்லலமா, சும்மா ஏதோ பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அம்மா, இனிமே நான் எப்படி இந்த சௌமியா. ரூம்ல? நீ அதையெல்லாம் இப்ப யோசிக்காத, உள்ள போமா. நான் சின்ன பையனா இருக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, அதாவது நான் வீட்டுக்கு ஒரே ஒரு பிள்ளை, ரொம்ப கொடுத்து வச்சேன் அப்படி இப்படின்னு. அது இப்பதான் புரியுது அவங்க எல்லாரும் என்ன எதுக்காக அப்படி சொன்னாங்க. ஏன்னா நீ எனக்கு அதிர்ஷ்ட தேவதையா வந்திருக்க. காதலுங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன், காதலை பத்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட நான் யோசிச்சு பார்த்ததில்லை. எனக்கு காதல் வந்தா என் உலகமே இவ்வளவு அழகா மாறிடும். என் இதய துடிப்பு அதிகமாகிற மாதிரி இது வரைக்கும் யாரும் என்கிட்ட நெருங்கினதே இல்லை. ஏ அழகி, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். I love. என் இதய துடிப்பு மட்டும்தான் இருக்கும். நீ மூச்சு விடுற சத்தம் மட்டும்தான் இருக்கும். அது போதும். பாத்தீங்களாம்மா, நீங்க என்ன காரியம் செஞ்சிருக்கீங்க? அவர் எனக்காக எவ்வளவு பாசமா ஒவ்வொரு பூவையும் எனக்காக பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணிருக்காரு. இந்த ஒவ்வொரு பூவும் என்னை பார்த்து கேள்வி கேக்குது. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றது? நான் என்ன சொல்றது? அவர் என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு பதிலா நான் என்ன அவருக்கு தர முடியும்? காதல். கற்பூர காதல், கையை வெட்டிக்கிட்ட காதல், இப்படி என்ன வேணா வச்சுக்கலாம். எனக்கு தேவையெல்லாம் உன்னோட காதல் மட்டும்தான்.